ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஷார்ட்கட்ஸ் பை தீபா. ஸோ இந்த வீடியோவில் இனியவை குரல் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய 6வது திருக்குறள் தாங்க நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி அன்புடைமை அதிகாரம் ஃபுல்லாக முடிச்சிட்டோம். இது அடுத்த அதிகாரம். ஸோ மொத்தமாக பார்த்திங்கன்னா இந்த திருக்குறளோட மொத்தமாக 16 திருக்குறள் நம்ம முடிக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ரெகுலராக நைட் 10 o'clock பார்த்திங்கன்னா ஃப்ரீ லைவ் டெஸ்ட் நம்ம கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோங்க. ஸோ 6ஆம் வகுப்பு முதல் உங்களுக்கு ஃப்ரீயாக லைவ் டெஸ்ட் நம்ம கொடுத்துட்ருக்கோம். கொஷின் ஆன்சர்ஸ் நீங்கள் அங்கே வந்தீங்கன்னா நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ டிஎன்பிஎஸ்சி ஷார்ட்கட்ஸ் பை தீபா அப்படிங்கிற சேனல் டெலிகிராமில் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு குரூப் கிடைக்கும். அங்கே ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரெகுலராக லைவுக்கான லிங்க் உங்களுக்கு கிடைக்கும். அதை யூஸ் பண்ணி டெய்லி நீங்கள் அட்டென்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த தினம் ஒரு திருக்குறள் சீரீஸ் மட்டும் இல்லாமல் இன்னும் சில சீரீஸும் நம்ம சேனலில் போயிட்டுருக்கு. ஸோ அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு தமிழ் டெஸ்ட் பேட்ச் அண்ட் மேக்ஸ் டெஸ்ட் பேட்ச் தேவைப்பட்டாலும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர் எடுத்து டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டு நீங்களும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்க. ஸோ இன்றைக்கான குறள் என்னங்கிறத படித்து பார்த்துக்கலாமா? அல்லவை தேய அறம்பெருகும் நல்லவை நாடி இனிய சொலின். அல்லவை தேய அறம்பெருகும் நல்லவை நாடி இனிய சொலின். சரிங்களா? சரி, இப்போ பொருள் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போமா? பிறருக்கு நன்மையானவற்றை விரும்பி இனிமையுடைய சொற்களை சொன்னால் பாவங்கள் தேய்ந்து குறையும், அறம் வளர்ந்து பெருகும். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க? பிறருக்கு நன்மையானவற்றை விரும்பி இனிமையுடைய சொற்களை சொன்னால் பாவங்கள் தேய்ந்து குறையும், அறம் வளர்ந்து பெருகும். ஸோ மற்றவங்களுக்கு எது நல்லது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதை இனிமையான சொற்களால் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா நம்மளோட பாவங்கள் என்ன ஆகுமா? குறையும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ பாவங்கள் குறைஞ்சு நமக்கான அறம் என்ன ஆகும்? வளரும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ மற்றவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு, அதாவது அவங்களுக்கு என்ன நன்மை தரும், ஸோ கெட்டதை விட்டுட்டு அவங்களுக்கு நல்லது எது தருமோ அதை நம்ம யோசிக்கணும். அப்படி நம்ம யோசிச்சோன்னா இனிமையான சொற்களால் அதை என்ன பண்ணணும்? கன்வே பண்ணணும். ஸோ அவங்களுக்கு நல்லது தரும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சிடுசிடுன்னு எரிஞ்சு விழுந்து அவங்க நம்ம சொல்கிறத கேட்பாங்களா? கண்டிப்பாக கேட்க மாட்டாங்க. இவன் என்னடா இப்படி இருக்கான்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா சாபம் தான் சேரும் நமக்கு, இல்லைங்களா? இவெல்லாம் பாரு டெய்லி என்னை டென்ஷன் பண்ணிட்டே இருக்கான், இவெல்லாம் நல்லாவே இருக்க மாட்டான், அப்படி தான் சொல்லுவாங்க, இல்லைங்களா? அப்போ மற்றவங்களுக்கு நம்ம நல்லது நினைக்கிறோம். அந்த நல்லது நினைக்கிறதையும் நம்ம எப்படி கன்வே பண்ணணும்? இனிய சொற்களால் நம்ம கன்வே பண்ணணும். அந்த மாதிரி நம்ம நடந்துக்கும் போது நம்மளோட பாவங்கள் குறைஞ்சு நம்மளோட அறம் வளரும் அப்படிங்கிறத வள்ளுவர் சொல்கிறாரு. புரிஞ்சுதுங்களா? சரி, அல்லவை அப்படிங்கிறது என்னதுங்க? பாவம். நாடி அப்படின்னா விரும்பி. சரிங்களா? அல்லவைனா பாவம், நாடினா விரும்பி. ஸோ ஒரு தடவை திருக்குறள் வாசிப்போமா? அல்லவை தேய அறம்பெருகும் நல்லவை நாடி இனிய சொலின். அல்லவை தேய அறம்பெருகும் நல்லவை நாடி இனிய சொலின். ஓகேங்க. ஃபோனை ஒரு ஓரமாக வச்சுருங்க, நான் சொல்கிறேன், காதால் கேட்டு நீங்களும் ரிப்பீட் பண்ணணும். ஓகேவா? அல்லவை தேய அறம்பெருகும் நல்லவை நாடி இனிய சொலின். அவ்வளோதாங்க. ஸோ இந்த வீடியோவோட ஒரு 16 திருக்குறள் நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ மறக்காமல் ரெகுலராக நைட் 10 o'clock லைவ் டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள். ஓகேங்களா?